ஓகே, வணக்கம். திருப்பூர் இன்ஜினியர் நான் உங்களை மாதிரி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா டெக் ஹவுஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் என்ன கேட்குறீங்கன்னா ஒரு எப்படி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ரொம்பவே காஸ்ட் எஃபெக்டிவாக பண்ணுறது, வேறு ஏதாவது மெத்தட் இருக்கான்னு கேட்குறீங்க. நம்ம அந்த ஒரு மாற்று மெத்தட் பற்றி நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா டெக் ஹவுஸ்னு சொல்லுவாங்க, டெக் ஹோம்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா மேற்கத்திய நாடுகளில் ரொம்பவே பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு மெத்தடு. அது மட்டும் இல்லை, நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்லேயே இது ரொம்ப அதிகமாக இருக்கும். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஊட்டி ரொம்ப கோல்டான இருக்கிற ரீஜன்ஸில் டெக் அமைச்சு ஹவுஸ் மேக் பண்ணுவாங்க. ஸோ அது எப்படி பண்ணுறது, ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த டெக் ஹவுஸ் மாதிரி நம்ம மாற்றதுனால நம்ம வீடு பார்க்குறதுக்கு எந்தளவுக்கு அழகாக இருக்கும், அது மட்டும் இல்லை எந்தளவுக்கு முதல்னால எக்கனாமிக்காக பண்ண முடியும். ஸோ அதை பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா அண்ட் டிஸ்கஷன் தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்திருக்கோன்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஸ்ட்ரக்சரல் ஃப்ரேம், ஸோ ஸ்ட்ரக்சரல் ஸ்டீல் ஃப்ரேம்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணி அதுக்கு மேலே ஒரு கேலா டைப் மாதிரி ஷெட்டு மாதிரி போடுறதுக்காக வந்திருக்கோம். ஸோ யூபிவிசி மெட்டீரியல் அமைக்காக வந்திருக்கோம். ஸோ இங்கே நம்ம இருக்கிறதுனால நமக்கு ஒரு எப்படி நம்ம ஐடியா பண்ணுறது, இந்த மாதிரி டெக் ஹவுஸ் எப்படி ஐடியா பண்ணுறது, ஸோ நம்ம இது பார்க்க போகிறோம். இது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஹவுசஸ் எல்லாமே ஏ டைப் ட்ரஸ்டஸில் உங்களுக்கு இருக்கும். ஸோ ஏ டைப் ஷேப்பில் உங்களுக்கு இந்த மாதிரியான டெக் ஹவுஸ் அதிகமாக இருக்கும். ஃபஸ்ட்டு விஷயம் இந்த டெக் ஹவுஸை பார்க்க முன்னாடி இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா முழுக்க மட் இன்டர்லாக் பிரிக்கில் பண்ணியிருக்காங்க. ஸோ மட் இன்டர்லாக் பிரிக்கில் பண்ணாலும் என்ன ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா இதோ லுக் வைஸ், ஸோ இதை லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அமேசிங்காக இருக்கும். அந்த லுக்கு நேச்சுரலாக அப்படியே இருக்கும். இவங்க எதுவுமே பெயிண்ட் பண்ண மாட்டாங்க. இதில் ஆஃப்டர் ஃபினிஷிங் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பார்த்தீங்கன்னா வாட்டர் கோட்டட் பெயிண்ட் மட்டும் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் வேறு எந்த பெயிண்ட்டும் இதில் பண்ண மாட்டாங்க. ஸோ அப்புறம் உங்களுக்கு என்ன ஆகும்னா முற்றிலும் அந்த பெயிண்ட் செலவுங்கிறது அப்படியே உங்களுக்கு கட்டுப்பாடு ஆயிரும். ஏன்னா பெயிண்ட் தான் பார்த்தீங்கன்னா ஹவுஸ்க்கு ஒரு பெரிய செலவாக இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த பெயிண்ட் செலவு ஃபுல்லாக கட் ஆயிடுச்சு. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்லாக் யூஸ் பண்ணும்போது நமக்கு என்ன பெனிஃபிட்னு கேட்டிங்கன்னா பூச்சி செலவும் கிடையாது. உள் பூச்சும் இல்லை, வெளி பூச்சும் உங்களுக்கு இல்லை. ஸோ அந்த பூச்சி செலவு இல்லாதனால அதுலேயும் பெரியமான அமௌண்ட் நம்மளால் கம்மி பண்ணிக்க முடியும். ஸோ நிறைய பேர் என்கிட்ட கேட்கக்கூடிய கேள்வி பார்த்தீங்கன்னா ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட் வச்சுருக்கோம் சார், ஒரு 700 ஸ்கொயர் ஃபீட் வச்சுருக்கோம் சார், இதில் எங்களுக்கு G+1 வேணும், அது மட்டும் இல்லாமல் அது நல்லா யூஸ்ஃபுல் பண்ணுற மாதிரி இருக்கணும், பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 10 to 12 lakhsக்குள்ளே அடங்கமாக இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. அதுக்காக ஒரு சின்ன ஐடியா தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி காட்ட போகிறேன். ஸோ எப்படி பண்ணும் போது நம்மளோட கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் கம்மியாகும், என்னமா டைப் போலாம் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இன்றைக்கி. ஸோ இந்த பாருங்கள், ஸோ இன்டர்லாக் பிக் தான் இங்கே எல்லாமே இருக்குது. கிட்டத்தட்ட உங்களுக்கு பூச்சி சுத்தமாக உங்களுக்கு இல்லை. ஸோ அதோட நேச்சுரல் ஃபீல் அப்படியே இருக்குது, நேச்சுரல் கலர் அப்படியே இருக்குது. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு வாட்டர் கோட்டட் பெயிண்ட் அடிச்சிருவாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட் பெயிண்ட்னு சொல்லலாம். ஸோ வாட்டர் கோட் கலர் ரொம்ப பெருசாக செலவாகாது. அப்படி பண்ணும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நேச்சுரலாக உங்களுக்கு லுக் வைஸ் ஹவுஸ் இப்படியே சேமாக இருக்கும். இது எப்படி நம்ம டெக்காக மாற்றுறோம் சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறோம். உள்ளே வாங்க. இப்போ நீங்கள் பாருங்கள், ஸோ நம்ம நார்மலாக கீழே கருங்கல் ஃபவுண்டேஷன் போட்டாச்சு. கருங்கல் ஃபவுண்டேஷன் போட்டதுக்கப்புறம் ஸோ விண்டோக்காக லிண்டன் நம்ம கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட உங்களுக்கு 6 inch லிண்டன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் திருப்பி இன்னொரு லிண்டன், அதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு விண்டோ, ஹை சீலிங் ஸ்லாப் ரெடி ஆயிடுச்சு. சரிங்களா? ஸோ முழுக்க உங்களுக்கு ஹை சீலிங் ஸ்லாப் கிட்டத்தட்ட கிரவுண்ட்லேருந்து ஆரம்பித்து நீங்கள் ஸ்லாப் 20 feet இருக்குது. ஸோ அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பால்கனி ஏரியா. ஸோ எல் டைப்பில் உங்களுக்கு பால்கனி ஏரியா ஃபுல் உங்களுக்கு வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இதே நம்ம எப்படி எக்கனாமிக்கலாக மாற்றலாம் உங்களுக்கு சொல்கிறேன். ஐடியா உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுறேன், உங்களுக்கு ஈஸியாக புரியும் உங்களுக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, நார்மலாக எப்பயும் போல் நம்ம கருங்கல் ஃபவுண்டேஷன் போட்டுடணும். நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இது பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கருங்கல் ஃபவுண்டேஷன் போட்டாச்சு. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக உங்களுக்கு கருங்கல் ஃபவுண்டேஷன் போட்டாச்சு. ஸோ இதுக்கப்புறம் தான் நம்ம கல்லை அடிக்கிருக்கோம். நார்மல் வீட்டுக்கு என்ன பண்ணுவோம், இங்கேருந்து 10 feetக்கு ஹைட் ஏற்றிடும். ஸோ எல்லா கல்லும் அடிக்கிறோம். அதுக்கப்புறம் ஸ்லாபு, ஸோ உள்ளே ஸ்லாப் இருக்கும், வெளியே சன்ஷேடுக்கான ஸ்லாப் இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்லாபு வரும். ஆனால் இந்த ஏ டைப் ரூஃபிங் அந்த மாதிரியான டெக் ஹவுஸுக்கு என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இங்கேருந்து நம்ம 10 feet ப்ளஸ் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 14 feetக்கு நம்ம செவத்தை ஃபஸ்ட்டு ஏற்றிடணும். ஸோ 14 feet ஏற்றுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஹை ஸ்லாப், ஸோ உங்களுக்கு இந்த 14 feet பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹை ஸ்லாப் மேலே ஒன்று ஸ்லாப் போடலாம். ஸ்லாப் போட்டு நம்ம டெக்காக மாற்றலாம். மேக்ஸிமம் டெக் ஹவுஸ்க்கு என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ இதான் 14 feet வச்சுக்கோங்களேன், இது ஏ டைப் ட்ரஸ்ட் ரெடி பண்ணுவாங்க. ஸோ ஏ டைப் ஸ்டீல் ட்ரஸ்ட் ரெடி பண்ணிடுவாங்க. ஸோ ரெடி பண்ணக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே ஓடு அடிக்கிடுவாங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஓடு அடிக்கிட்டு யூஸ் பண்ணிப்பாங்க. இல்லைனா யூபிவிசி ஷெட்டு, இல்லைனா சிங்கிள்ஸ் ரூஃபிங் அந்த மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு அடிக்கிடுவாங்க. ஸோ அடுக்குக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ 14 feet உங்களுக்கு இருக்குது.
இப்போ இமேஜின் இப்போ 7 feet இருக்குது பார்த்தீங்களா, இந்த 7 feet என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டீல் டெக் அமைச்சிருவாங்க. ஸோ ஸ்டீல் ஃப்ரேம்ஸ் எல்லாமே உங்களுக்கு அமைச்சிட்டு, ஸோ ரன்னிங் உங்களுக்கு வந்து ஸ்டீல் ஃப்ரேம்ஸ் எல்லாமே பக்காவாக அமைச்சதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஸ்லாப் யூஸ் பண்ணிப்பாங்க. அப்போ உங்களுக்கு என்ன ஆகுனா கீழே இருக்கக்கூடிய 7 feet இருக்கக்கூடிய எல்லாமே உங்கள் லிவிங் ஸ்பேஸாக மாறிடும். இந்த இமேஜில் இருக்கிற மாதிரி எல்லாமே உங்களுக்கு வந்து லிவிங் ஸ்பேஸாக மாறிடும். இந்த டெக்குக்கு மேலே இருக்கக்கூடிய பகுதி பார்த்திங்கன்னா வந்து டைப் உங்களுக்கு ட்ரஸ்ட் வரதுனால ஃபுல் அண்ட் ஃபுல்லும் உங்களுக்கு வந்து பெட்ரூம் ஸ்பேஸாக மாறிடும். அப்போ என்ன ஆகுனா கீழே இருக்கக்கூடிய 500 square feet 700 square feet அந்த முழுக்க வந்து ஓப்பன் ஏரியா இருக்குது. நீங்கள் எப்படி வேணால் பார்ட்டிஷன் பண்ணி ரூம்ஸாகவும் ஸ்டடி ஹாலாகவும் பூஜை ஹாலாகவும் வந்து எடுத்துக்கலாம். இங்கேருந்து நம்ம வந்து ஸ்டேர் கேஸ் வச்சு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேருந்து ஸ்டேர் கேஸ் வச்சு நம்ம போகிறோன்னா மேலே வந்து 7 feet மேலே டெக் இருக்குது. ஸோ டெக்குக்கு மேலே வந்து அந்த ஹோல் ரூம் இருக்குது. ஸோ அப்படி ஹோல் ரூம் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம பெட்ரூமும் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அப்படி யூஸ் பண்ணும்போது நம்மளால் வந்து ரொம்பவே சீப்பாக அந்த எக்கனாமிக்கலாக நம்மளால் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பண்ண முடியும். ஸோ இந்த டைப் வந்து பார்த்திங்கன்னா வந்து நாங்கள் ஃப்யூச்சரில் வந்து யாராச்சும் இந்த மாதிரி கேட்கும் போதும் இல்லை நீங்கள் ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து எக்கனாமிக்கலாக உங்களுக்கு அடங்கும் உங்களுக்கு. ஸோ இந்த ஹவுஸ் பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் கேட்டிருப்பீங்க எப்படி இன்டர்லாக்கில் வந்து காடி எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. நார்மல் எப்படி வந்து உங்களுக்கு வந்து செங்கல் காடி எடுக்கிறாங்களோ அதே மாதிரி தான் உங்களுக்கு காடி எடுத்து ஒயரிங்லாம் இங்கே பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி நம்மளும் பண்ணிக்கலாம். நமக்கு அதில் வந்து பாத்ரூம்ஸ்க்கு வந்து எந்த அளவுக்கு ஒயரிங் பண்ணியிருக்கான்னு காட்டுறேன் பாருங்கள். ஸோ எல்லாமே ப்ளம்பிங் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ எல்லாமே வந்து கன்சீல்டாக இருக்குது. ஸோ அப்படி தான் வந்து பண்ணியிருக்காங்க. வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து அந்த கூலிங்னஸ் ஸ்டில்னஸ் உங்களுக்கு அப்படியே இருக்குது. ஸோ இது வந்து எதுக்காக பண்ணியிருக்கோன்னா ட்ரஸ்ட்டாக வச்சுருக்கோம். ஸோ இதுக்கு மேலே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து யூபிவிசி ஷீட் வரும். இது வந்து கார் பார்க்கிங் ஜோன் அதனால் உங்களுக்கு. ஸோ இந்த ட்ரஸ்ட் வடிவம் தான் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய அந்த டெக் ஸ்லாபுக்கு உதவக்கூடிய வகையில் உங்களுக்கு அமைச்சிக்கலாம். நம்ம இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போகிறோம். கீழே வந்து நமக்கு வந்து 2 பெட்ரூம் வந்து ரெடி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ கீழே பெட்ரூம் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்லாப் லில்டன் ஸ்லாப் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா. சேம் இதே மாதிரி இங்கே ஒரு பெட்ரூம் நமக்கு வருது. இப்போ வந்து ஸ்டேர் கேஸ் மூலிமா நம்ம வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறோம். 7 feet இருக்கும்போது நமக்கு வந்து ஸோ இந்த ஃப்ரேம் ட்ரஸ்ட் பாரு நம்ம பண்ணது. இப்போது இதுக்கு மேலே உங்களுக்கு எல்லாமே யூபிவிசி ஷெட்டு வந்துடும் கேரளா டேப் ஸ்டைலில். ஸ்டேர் கேஸ் ஏரியாச்சு வந்துட்டோம் பார்த்தீங்களா, ஹை சீலிங். ஸோ இதுக்கு தான் இங்கே ஃபுல்லாக வந்து ஹேண்ட் ரைலிங்ஸ் வந்துடும் உங்களுக்கு. எஸ்எஸ்ஆர் கிளாஸில் வந்து ஹேண்ட் ரைலிங்ஸ் வந்துடும் இந்த இடத்துல. இப்போ வந்து உள்ளே நம்ம போகிறோம். இப்போது இது வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த பால்கனி ஏரியா உங்களுக்கு. ஸோ கீழே பார்த்துருப்பீங்களா. ஸோ அந்த வந்து உங்களுக்கு பால்கனி ஏரியா இது. இதில் வந்து உங்களுக்கு ஸ்லாப் கொடுத்துருக்காங்க. ஈஸியாக நம்ம உட்காந்துக்கலாம். உட்காந்து டிஸ்கஷன் பண்ணுறது நல்லாயிருக்கும் ஈவினிங் டைமில். ஸோ அது மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. டிசைன் பார்த்திங்கன்னா எல்லாமே உட்டு மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு எல்லாமே உட்டு மாதிரி இருக்கும். பெயிண்ட் பண்ணும்போது உட்டன் ஃபினிஷ் பண்ணும்போது பார்க்க அப்படியே உட் ரிச்னஸாக இருக்கும். ஸோ இது வந்து மேலே இன்னொரு ட்ரஸ்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறோம். ஸோ இது மேலேயும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா வந்து யூபிவிசி ஷீட் ஃபுல்லாக கவர் ஆகிறதுக்கு மேலே இது ஒரு பெட்ரூம் உங்களுக்கு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்குன்னு நான் நம்புகிறேன். மேக்ஸிமம் வந்து இதில் வந்து நான் எடிட்டிங்கில் வந்து என்னென்ன ஃபோட்டோஸு உங்களுக்கு அதெல்லாமே உங்களுக்கு ஆட் பண்ண பார்க்குறேன். அப்போ அதில் உங்களுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக உங்களுக்கு புரியும் அது உங்களுக்கு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. கீப் சப்போர்ட்டிங். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.